நீங்க செய்த எல்லா செயல்களுக்குரிய விளைவுகளையும் கொடுக்குமா, கொடுக்காதா? அப்ப இப்ப சொல்லுங்க, உங்க கருமை எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்கணும் இல்லையா? அப்ப தூய்மையா இருக்கணும்னா அப்ப நிறைய மாறணும். என்ன மாறணும்? சாமி சொல்றாங்க, முதல்ல எப்ப ஒரு மனிதன் தூய்மையாக இருக்க முடியும்னு கேட்டான், ஆரோக்கியமான மனிதன் தூய்மையை பற்றி சிந்திக்கலாங்கிறார். என்ன ஆரோக்கியம் வேணும்? உடல் ஆரோக்கியம் வேணும். ஏன்னா ஆரோக்கியம் இல்லாதவன் தன்னுடைய தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. அப்ப அவன் என்ன செய்வான்? குறுக்கு வழிகளை கையாளுவான். யாரை ஏமாத்தலாம், எப்படி பிடிங்கி தின்னலாம், அடுத்த ஏமாத்தி பிழைக்கலாம், திருடலாம், வேற ஏதாவது குற்றம் செய்யலாம், அடிச்சு பிடுங்கலாம். இதெல்லாம் யார் செய்வான்னு கேட்டா, ஆரோக்கியம் அற்றவர்கள் அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கின்ற முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். அதுல ஒரு முறை சுகம் கண்டுட்டான்னா அதை கொண்டு தன்னுடைய ஆரோக்கியத்தையும் பெருக்கிக் கொள்வான். ஆனா அதை என்ன செய்ய மாட்டான் அவன். அது அவன் கர்மயத்துல விழுந்துருச்சு, இப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியும், இப்படி எல்லாம் பிழைச்சிக்க முடியும்னு தெரிஞ்சுட்டுன்னா திரும்ப திரும்ப அதையே அது முயற்சியாக மேற்கொள்ளும். சரிதானே? அப்ப முதல்ல என்ன வேணும்? தவறான வழிகளில் நான் போவதற்கு முன்னே என் ஆரோக்கியத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? மீட்டெடுக்க வேண்டும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அதைத்தான் நாங்களும் சொல்றோம். செய்ய வேண்டியதுன்னு. ஆமாவா? செய்யணும்னு தான் சார் நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அப்படிதான் நினைக்கிறேன் சார். இன்னைக்கு கல்யாணம் வந்துருச்சு, என்ன பண்ண முடியல? எதுக்கு முக்கியம்? கல்யாணம் விட உடற்பயிற்சியா? கல்யாணம் விடு சார், இல்லையா? காலையில 4 மணிக்கு புறப்பட்டு போனா சார் கல்யாணம் பார்க்க முடியும். ஆமாவா? சரி, கல்யாணத்துக்கு போனியே, வாழ்த்தினியா? சார் சாப்பிட்டேன் சார், இல்லையா? அப்ப அங்க போயும் புண்ணியத்தை தேடல. எதை தேடுனா? சாப்பாட்டை தான் தேடுனா. நீங்க நினைச்சு பாருங்க, இங்க காலையில பயிற்சியும் பண்ணல, கல்யாணம் விட்டு போனா நல்ல சாப்பாடு, பிரியாணி, மூக்கு முட்டை சாப்பிட்டேன். இப்ப பயிற்சி பண்ணாதது ஒரு குற்றம், மூக்கு முட்டை சாப்பிட்டது ஒரு குற்றம். சோ இன்னைக்கு ஒருவேளை தவிர்த்தது 2 கர்மா எனக்குள்ள வந்துருச்சு. ஒரு சமயம் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டதுல வாமிட் எமிட் ஆச்சுன்னா பெருங்கர்மா எனக்குள்ள வந்து விழுந்துருச்சு. அதனே நடக்குது. அப்ப நானாக தேடிக்கொள்ளுகிறேன் என்ன? என்னை சரி செய்வதற்கு பதிலாக நானே என்னை என்ன செய்து கொள்ளுகிறேன்? அளவுக்கு மீறின துன்பத்தை எனக்குள்ள என்ன செஞ்சிடறேன்? கொண்டு வந்துடுறேன். அப்ப சாமி பாக்குறாங்க, தினந்தோறும் பயிற்சி செய்து என்னுடைய ஆரோக்கியத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? மீட்டெடுக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் மட்டும் போதுமான்னு கேட்டா இல்ல, மன ஆரோக்கியமும் வேணும். ஏன்னா இந்த உடலை நடத்துவது ஃபுல்லா மனம்தான். காலையில எழுந்திருக்கணும்னு சொல்றது யாரு? மனம்தான். எழுந்திருக்கிற பொழுது வேண்டாம் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கூட படுத்துக்கலாம்னு சொன்னது யாரு? மனசுதான். ஐயோ படுத்துது, அப்படியே 7 மணி ஆகி போச்சு, இன்னைக்கு பயிற்சி செய்ய முடியாதுன்னு முடிவெடுத்தது யாருதான்? மனசுதான். அப்ப எல்லாத்துக்கும் யாரே காரணகர்த்தா? மனமே, இல்லையா? பாருங்க, இதெல்லாம் செய்ய செய்ய ஒன்னொன்னா அது அந்த லீனியன் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள அது ஒன்றொன்றும் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. இப்படியே ஒரு 10 நாள் உனக்கு மனசளவில் அப்படியே கொஞ்சம் சோறு வந்து எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. 11வது நாள் அதே செய்யுங்க. 12வது நாள் பயிற்சியா என்னன்னே தெரியல சார், செய்ய விடவே இல்லையா? யாரு யாரு? அதேதான், அந்த மனசுதான் என்ன செய்ய விடல, செய்ய விடல சார். என்னன்னே தெரியல சார், நானும் முயற்சி பண்றேன், எப்படியாவது செஞ்சிடன்னு பாக்குறேன். காலையில என்னமோ ஒரு சோம்பேறித்தனம் வந்துருது. உருவாக்குனது யாரு? நான் தான் சாமி, இல்லையா? அப்ப நானே தான் எனக்கு நானே உருவாக்கி கொண்ட ஒரு உரை. அதை விட்டு என்னால என்ன செய்ய முடியல, மீள முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் அது போயிடுச்சு. அப்போ சாமி சொன்னாங்க, அந்த விழிப்புணர்வை மீண்டும் கொண்டு வரணும்னா தியானம் செய். நீ அந்த விழிப்புணர்வை கொண்டு வர எப்படி? நான் செஞ்சே ஆகணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஜுரமா பரவாயில்ல, உடற்பயிற்சி செய்யலாம், அதுக்கு ஒரு தவறம் இல்லை. உடம்பு எந்திரிக்கவே முடியல சார், வலிக்குது சார், கையை கால செஞ்சா சரியா போயிடும். யார் முடிவெடுக்கணும்? என்னுடைய மனம் முடிவெடுக்கணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு வலிச்சாலும் நான் இன்னைக்கு உடற்பயிற்சி செய்வேன், அது முடிவுக்கு வந்துட்டுன்னா 4 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டுனா வலி போயிடும். ஏன்னா அதுவே சொல்லும், செஞ்சா சரியா போயிடும். யார் முடிவெடுத்தது? மனம்தான். அப்ப செஞ்சா சரியா போகுங்கிறதும் அவர் தான், செய்ய விடாம தடுக்கிறதும் அவர் தான். அப்படின்னா இந்த மனசை நான் சரி பண்ணேன்னு மட்டும்தான் என் கருமையத்தை நான் தூய்மை அடையும்.
அப்ப என் மனசை நான் தூய்மை பண்ணணும்னா அது அவ்வளவு ஈஸியா இல்ல. சாமி சொல்றாங்க 99% இந்த மனம் என்னதான் செய்யும்? கெட்டதே செய்யும். 10% தான் நல்லது செய்யுமா. ஏன்? நம்மளை கெடுத்ததே யாருதான்? மனசுதான். நீங்க நினைச்சு பாருங்க, யாராவது ஏதாவது சொன்னா பொறுக்கிறது இல்ல. ஆமாவா? அதானே நடந்துட்டு இருக்கிறது. யாராவது ஏதாவது சொல்லிட்டு போறாங்க, நமக்கு என்ன? அதையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கு. காலையில போற வழியில யாரோ திட்டாங்க, ராத்திரி வரையும் எதான் ஓடிட்டு இருக்கு. அதான் ஓடிட்டு இருக்கு. ஆமாவா? ஏதாவது நல்ல விஷயம் ஓடுதா பாருங்க. நம்ம போற வழியில ஒருத்தன் இன்னைக்கு நல்ல விஷயம் ஒண்ணு செஞ்சுட்டு இருந்தான், அது ராத்திரி வரையும் ஓடுமா? ஓடாது. ஒருத்தர் 2 பேர் குடும்பம் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அது என்ன செய்யும்? நைட் வரையும் ஓடும். அது 4 பேர்கிட்ட சொல்லி வேற என்ன செய்யும்? அதுல ஒரு சந்தோஷம் யாருக்கு? அது ரெண்டும் குடும்பம் இப்படி சண்டை போட்டது நம்ம 10 பேர்கிட்ட சொல்றதுல நமக்கு இருக்கிற சந்தோஷம் உலகத்துல யாருக்கும் இல்ல. அப்ப இதெல்லாம் எங்க போய் சேர்ந்துருச்சு? கர்மயத்துல இல்லையா? வேண்டாததுக்கெல்லாம் நாம் என்ன செய்யணும்? அதிக அழுத்தம் கொடுக்க கொடுக்க அதுவே மீண்டும் நம்முடைய மனசுல எழுச்சி பெற்று மீண்டும் அதே போன்ற செயல்களை தேடி தேடி பெற்றது. விளைவு நம்முடைய கர்மா ஃபுல்லா, கர்மையும் ஃபுல்லா என்ன செய்து போச்சு? கெட்டு போயிடுச்சு. அப்ப என்ன செய்யலாம்? சாமி சொன்னாங்க, ரொம்ப சிம்பிள். இத சில சில மாற்றங்களை செய்து கொண்டா இந்த வாழ்க்கையை நம்ம என்ன செய்து விட முடியும்? சரியாக மாற்றி விட முடியும். என்ன மாற்றலாம் அப்படின்னு கேட்டா, சாமி சொன்னாங்க பிராயச்சித்தம் பண்ணலாம். பிராயச்சித்தம்னா உடனே நீங்க நினைக்கிற பிராயச்சித்தம் அல்ல. உடனே அங்க பிரதட்சணம் பண்ணலாம், அடி பிரதட்சணம் பண்ணலாம். அப்புறம் என்னது? ஒரு 100 ரூபாய் கொண்டு ஐயர்கிட்ட கொடுத்து ஒரு கையில என்ன கொண்டு போவீங்களா? அது என்ன பேரு? என்னதுங்க? அர்ச்சனை தட்டா? அர்ச்சனை தட்டை ஐயர்கிட்ட கொடுத்துக்கிட்டு அப்புறம் சாமி பாருடா பட்டு புடவை சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு, வந்திருக்க அக்காளுக்கு குண்டலத்தை பாருடா அது இன்னும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு, கடைசி வரையும் எது நடக்காது? போன வேலை நடக்காது. தானே நடக்கிறது. நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப இங்க இது பிராயச்சித்தம் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா, நான் பேப்பர்ல ஒரு முறை காலையில பத்திரிகை படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் திருப்பதியில போய் 10 லட்சம் காணிக்க போட்டு வரும்போது ஆக்சிடென்ட்ல செத்து போறான். உங்க கணக்குப்படி என்ன செய்திருக்கணும்? அவனை சாமி காப்பாத்தி இருக்கணும் இல்லையா? சரி, நீங்க தவறா கணக்கு போட்டிருக்கிறீங்க. நீங்க லஞ்சம் கொடுத்தால் சாமி உங்களை காப்பாத்தணும். கர்மா அப்படி இல்லை, உங்க கருமையும் அப்படி இல்லை. இது தெய்வீக நீதிமன்றம். இந்த கால்குலேஷனை யாராலும் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. இங்க சரியாக நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஏன்னா ஆதி மூலமே இங்கதான் குடியிருக்கு. அது எல்லாவற்றையும் அளந்துதான் கொடுக்கும். அப்ப நீ செய்யற பிராயச்சித்தம் பிராயச்சித்தம் இல்லைன்னு யாருக்கு தெரியும்? இந்த கருமையத்துக்கு தெரியும். ஏன்னா நான் நிறைய ஒரு கோயில்ல போய் உட்கார்ந்து இருந்தேன். பெரிய சுற்றுவட்டம். நீங்க சென்னைக்கெல்லாம் வந்தா அங்க பெரிய பெரிய கோயில்கள் உண்டு, அங்க பெரிய பெரிய சுற்றுவட்டங்கள் உண்டு. அதுல ஒருத்தர் ஒரு அம்மாவை போட்டு உருட்டிட்டு வர்றார். என்ன பேர் அதுக்கு? அங்க பிரதட்சணம். அவரால் உருட்டவே முடியல அந்த அம்மாவை. அந்த அம்மா அவ்வளவு வெயிட். ஆனாலும் அவர் என்னமோ போட்டு உருட்டுறார். உருட்டி உருட்டி நான் ஒரு இடத்துல சும்மா அம்போன்னு உட்கார்ந்து இருந்தேன். நான் எப்ப போனாலும் எங்கேயா ஒரு மூலையில அம்போன்னு உட்கார்ந்து இருப்பேன். அவர் என்கிட்ட கொண்டு எழுப்பி உட்கார வைக்கிறார். ஏன்னு கேட்டேன். இந்த அம்மாவுக்கு 4 நாளா உடம்பு சரியில்லை, உருட்டுனா சரியாயிடணும். ஐயோ, அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ எங்க கூட்டு போயிருக்கணும்? உருட்டுனா எப்படியா சரியாவும்? இன்னும் அதிகம் இல்ல ஆயிரும். அந்த அம்மா அதுக்குள்ளேயே மயங்கி விழுந்துருச்சு. உடனே ஆம்புலன்ஸ் போன் பண்ணா ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸ்ல கூட்டு போயாச்சு. இதுதான் நடக்கும். நான் சொல்றது புரியுதா? எதற்காக செய்யறோம், ஏன் செய்யறோங்கிறதெல்லாம் இங்க யாருக்கு என்ன செய்வதில்லை. உங்களுக்கு உடம்பு குறையணும்னா நடைங்க, கோயிலை சுத்தி அடி வச்சுங்க, அடி பிரதட்சணம் பண்ணுங்க. இல்ல உங்க உடம்பு சரியாகணும்னா உடம்பு நல்லா இருக்கிற பொழுது நல்லா என்ன செய்யுங்க? சுத்தி சுத்தி உருளுங்க. வீட்டுல உருளை இடம் இல்லைன்னா கோயில்ல போய் என்ன செய்யுங்க? நல்லா உருளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லதுதான், யாரும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இதனால எனக்கு இது தீர்ந்துரும், இதனால அது தீர்ந்துரும்னா அதுக்கு இங்க இடம் இருக்கான்னு கேட்டா இடம் இல்லை. அப்படியெல்லாம் தீரும்னா நம்ம எல்லாரும் டெய்லி உருளுவோம். நமக்கு எந்த நோயும் என்ன செய்யாம இருக்கட்டும், வராம இருக்கட்டும். அப்படித்தானே இருக்கணும். அப்படின்னா இன்னைக்கு ஒருத்தன் கூட இந்த உலகத்துல செத்துருக்க கூடாதுன்னு எல்லா பேரும் என்ன ஆயிட்டான்? போயிட்டான். அப்படின்னா யாராலையும் என்ன செய்ய முடியாது? கர்ம கணக்கை கழிக்க முடியாது. அது அதற்குரிய நாள் வருகிற பொழுது அதற்குரிய விளைவை கொடுத்து அது உங்களை என்ன செஞ்சிடும்? இழுத்துரும். அப்ப என்ன சார் பிராயச்சித்தம் பண்றது? என்னதான் பண்றது? அப்ப என்னதான் சொல்ல வராங்க? இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க,
போயிட்டு இருக்கிற பொழுது அப்படியே போற வழியில ஒருத்தர் முட்டை வாங்கிட்டு வர்றாரு, நீங்க தட்டி விட்டுட்டீங்க. அவர் உடனே உங்களை வாழ்த்த ஆரம்பிப்பாரு. யாரு? வாங்கிட்டு வந்தவர். அம்மாவா இல்லையா? சம வாழ்த்துவாரு இல்லையா? உடனே இப்ப ஒரு 4 பேர் கூடுவான். கூடி கடைசியில பஞ்சாயத்து என்ன வரும்? முட்டைக்குள்ள காசை கொடுத்துரு, அவ்வளவுதானே. இப்ப நீங்க என்ன நினைச்சீங்க? ஐயோ, நம்ம முட்டைக்குள்ள காசு கொடுத்தாச்சு, நம்ம பரிகாரம் பண்ணியாச்சு. ஆனா இது பரிகாரம் ஆச்சான்னு பார்ப்போம். இல்ல, அந்த ஆள் போட்ட சாபம் எல்லாம் எங்க வந்து விழுந்துருச்சு? கருமேத்துல வந்து விழுந்துருச்சு. இப்ப நான் காசு எது கொடுத்தேன்? எதுக்குன்னு எனக்கே தெரியாது, கொடுத்துட்டேன், மேட்டர் முடிஞ்சு போச்சு. ஆனா என் மனம் என்ன சொல்லிச்சு? அப்பா, ஒரு வழியா கழிச்சாச்சு. ஆனா நான் என்ன சொன்னேன்? இல்ல, அது எங்க விழுந்துருச்சு? கருமயத்துல போய் விழுந்துருச்சு. அதை மாற்ற முடியாது. அப்ப நீ எப்படி தீர்க்கிறது? அப்ப நீ முட்டையை தட்டுன உடனே சொல்லியிருக்கணும், இப்ப திட்டிராத, எவ்வளவு காசு வாங்கிட்டு போயிரு. அவனுடைய மனதுல மாற்றம் வந்து உன்னை சபிப்பதற்கு முன்னே தடுத்துட்டா அது பிராயச்சித்தம். சொல்றது புரியுதா? இந்த அவேர்னஸ் வேணும். இந்த அவேர்னஸ் எப்ப வரும்? தவம் செஞ்சா வரும். நான் என்ன செய்ய மாட்டேன்? தவம் செய்ய மாட்டேன், மனவளக்கலைக்கு வருவேன். ஆனா என்ன செய்ய மாட்டேன்? தவம் செய்ய மாட்டேன். 10 நிமிஷத்துக்கு மேலானா மணியை பார்ப்பேன். இந்த ஆள் என்ன இன்னும் முடிக்க மாட்டேங்கிறான், இதுல வேற இன்னும் உலக நல வாழ்த்து வேற சொல்லணும், அது வேற சொல்லணும், எப்பதான் முடிப்பானே தெரியல. மனம், நான் என்ன சொன்னேன்? தவம் செய்ய சொன்னேன். அது என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்ப தன்னை மறந்து செய்வது தவம். இங்க என்னுடைய நினைவே இல்லாது இருப்பது தவம். நான் எந்த நினைவோட இருக்கிறேன்? அப்ப நான் இப்ப கேட்டு பார்த்தேன் பாருங்க, எத்தனை முறை மணி பார்த்தேன்னா அத்தனை ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நான் என்ன சொன்னேன்? தவம் செஞ்சா கர்மா போகும்னு. நீ தவம் செஞ்சு கர்மாவை வாங்கிக்கிட்டா. இப்ப இதுக்கும் சேர்த்து கழிக்கணும். இத இந்த அடிப்படையே தெரியாம நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம அமைத்துக் கொண்டதனுடைய விளைவுதான் இவ்வளவு துன்பம். அப்ப இங்கே நான் தவம் என்று ஒன்று வந்துவிட்டால் தவத்துல தன்னை மறந்து விட வேண்டும். தன்னை என்ன செஞ்சிடக்கூடாது? தன்னுடைய நினைவுக்குள்ள போகக்கூடாது. ஆனா என்னுடைய நான் இருக்கிறது மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கணும். என் நினைவு ஃபுல்லா எங்க இருக்கணும்? எந்த சக்கரத்தையோ அல்லது எந்த இடத்தை உனக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறதோ அது மேல நிக்கணும். வேற எந்த நினைவும் எனக்குள்ள வரவும் கூடாது. அப்ப தன்னை மறவாமலும் பிரிதொன்றை நினையாமலும். தன்னை என்ன? இந்த உடல் அல்ல, உடலை கடந்து எனக்கு தொற்றுணர்த்தப்பட்ட இடம், அந்த இடத்துல நினைவை செலுத்தி வேற எந்த நினைவு வராம இருக்கிறதுக்கு பேரு தவம். அப்படி நான் தவம் செஞ்சேன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படி ஆழ்ந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களா, இப்ப உங்களை அறியாம ஒரு தூய்மையான இந்த வான்காந்தம் உள்ள புகுந்தது, இந்த கண்டாமினேட்டடோடு கலந்தது, கண்டாமினேட்டட் டைலூட் செய்யப்பட்டது. இப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க எங்க வந்தாச்சு? உங்களை அறியாமலே உங்க கருமையும் என்ன செய்யப்படுகிறது? தூய்மை செய்யப்படுகிறது. அப்படி தவம் செஞ்சு விழிப்போட இருந்து தவம் செஞ்சுதான் இந்த கர்மாவை கழிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒவ்வொரு நாளும் நான் தொடர்ந்து என்ன செய்துட்டே வரணும்? தவம் செய்யணும், தினந்தோறும் செய்யணும். ஒரு கொஞ்ச நேரம் போதாது, எனக்கு இதுல சரியா உணர்வு வரல, இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துக்க. சோ இன்னும் கொஞ்ச நேரம் செய்தா கூட சரியா உணர்வு வரல, இன்னும் நேரம் எடுத்துக்க. அதிக நேரத்தின் எதற்காக பயன்படுத்தணும்? தவம் செய்வதற்காக பயன்படுத்தணும். இன்னும் கொஞ்ச நாள் போக போக உன் வாழ்வே தவமாக மாற வேண்டும். ஏன்னா நான் என்னுடைய கர்மாவை இந்த வாழ்க்கையிலேயே கழிச்சிடணும்னு நினைக்கிறேன், என் பிள்ளைக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, நான் இந்த வாழுற காலத்துல இது அவ்வளவத்தையும் கழிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் வாழ்க்கையை எப்படி மாறிடணும்? தவமாக மாறணும். அப்ப அறம் வேண்டும். தவத்தோடு என்ன வேணும்? அறம் வேண்டும் இல்லையா? இங்கதான் எல்லா சிக்கலும் ஸ்டார்ட் ஆகுது. என்ன? தவம் செய்ய செய்ய நமக்குள்ள ஒரு பெரிய சக்தி வருகிறது, ஒரு எனர்ஜி வருகிறது, ஒரு ஆற்றல் கூடுகிறது. இந்த ஆற்றலை கொண்டு நான் அறம் செய்ய வேண்டும், ஒழுக்க வாழ்வு வாழ வேண்டும். ஆனா இங்க கர்மயத்துல என்ன சிக்கல்னு பாருங்க, இங்கே ஆற்றல் கூடின உடனே அட்ராக்ஷன் வந்து விடுகிறது.
என்னுடைய முகத்துல தேஜஸ் வந்தவுடனே மற்றவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். மற்றவர்கள் மேல என்னுடைய காந்தம் படுகிற பொழுது அவர்கள் என்னை நேசிக்க தொடங்குகிறார்கள். அவர்கள் நேசிக்கின்ற பொழுது அதீத அன்பு எல்லை மீறும். மீண்டும் நான் பெற்ற இந்த ஆற்றலை கொண்டு எனக்கு நானே மீண்டும் துன்பத்தை விளைவித்துக் கொள்கிறேன். அப்படியானால் உங்களிடம் ஆற்றல் ஓங்க ஓங்க, தவம் செய்ய செய்ய ஒழுக்க உணர்வு மேலோங்க வேண்டும். அப்படின்னா நான் ஒழுக்கம்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தனிநபர் ஒழுக்கத்தை கொண்டு வருவதுங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியான விஷயம் அல்ல. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முறையில அது பெருசுபடுத்தப்படவில்லை, வார்த்தைகளில இருந்தது. வள்ளுவன் சொன்னா, காந்தி சொன்னார்னு எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டோம். கடைபிடிப்பவர்களை இங்க என்ன செய்ய முடியவில்லை, காண முடியவில்லை. அது பிசிக்கலாகவும் இருக்கலாம், மென்டலாகவும் இருக்கலாம், அல்லது வேறு பல வழிகளிலே இருக்கலாம். நாம் என்ன செய்திருக்கிறோம், ஒழுக்கத்தில் கலங்கப்பட்டு கிடக்கின்றோம். அப்படின்னா ஒழுக்க உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒழுக்கம்னா என்ன? என்னை அறியாமல் கூட யாரும் துன்பப்படக்கூடாதுன்னு சொல்றாரு சாமிஜி. என்னை அறியாமல் கூட என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது, யாரும் துன்பப்பட கூடாது. இல்லை, யாரும் துன்பப்படுறது, நானும் துன்பப்படக்கூடாது. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் இல்லையா? எந்த சூழ்நிலையிலும் நான் என்ன செய்யக்கூடாது, துன்பம் கொடுக்க கூடாது. எனக்கு நானே, தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலுக்கோ உயிருக்கோ இல்லையா, எந்த வகையிலையும் நான் எனக்கும் துன்பத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. இப்ப நினைச்சு பாருங்க, எனக்கு என்னுடைய இந்த ஆற்றல் களம் மலிந்த உடனே என்னுடைய மனம் இன்னொருவால் ஈர்க்கப்படுகிறதுன்னு வச்சுப்போம். அந்த தேடல் தொடங்க ஆரம்பிச்சிருது. சில நேரம் உணவை மறந்து விடுகிறோம், சில நேரம் உடலை கெடுத்து விடுகிறோம், சில நேரம் மனதை கெடுத்து விடுகிறோம். மீண்டும் எல்லாமே கெட்டு போய் விடுகிறது. அதனால்தான் சாமி சொன்னாரு, தவமும் அறமும். ஏன்னா இங்க தவம் வந்தால் மட்டும் போதாது, தவத்தோடு கூடிய அறம் நிக்கலன்னா கர்மா காலி. அப்ப நான் என்ன செய்யணும், என்னுடைய கர்மாவை கழிக்க வேண்டுமானால் அறத்தை சரியாக பிடிக்கணும். யார் ஒருவர் தவத்திலே உயர்கிறார்களோ உயர உயர அவர்களுடைய ஒழுக்கம் மிக மிக முக்கியம். ஆச்சாரம் செய்வாராகில் அறிவொடு புகழும் உண்டாம். ஒழுக்கம் வந்துட்டுன்னா அறிவும் புகழும் மேல் வந்துடும். ஆச்சாரம் செய்யாராகில் அறிவொடு புகழும் அற்று. ஒழுக்கத்தை கடைபிடிக்க தெரியலன்னா அறிவும் போயிடும், அவனுக்கு கிடைச்ச புகழும் போயிடும். பேசார் போல் பேச்சு மற்று ஒரு ஊமையின் நிலைக்கு தள்ளப்பட்டு பெரும் நரகில் அடைய முடியாத நரகத்தை வேதனையை நரக வேதனையை அவன் அனுபவிக்க வேண்டுங்கிறார். அதிலும் தவசாலி ஒழுக்கம் தவறினால் பெரும் துன்பத்தை அவன் என்ன செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் சொன்னேன், உங்க கர்மாவை கழிக்கணுமானால் தவம் அறம் மிக மிக முக்கியம். அதுல ஒழுக்கம் என்ற அளவுகோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஒவ்வொரு மனிதனும் ஒழுக்கமுடையவனாக மாறணும். தவத்தில் உயர உயர ஒழுக்கமும் உயர வேண்டும். தவத்துல உயர உயர ஒழுக்கம் உயரும். கொஞ்சம் கொஞ்சமா தவத்துல உயர உயர ஒழுக்கம் உயர்ந்துகிட்டே வந்தா கர்மா, வேண்டாத கர்மா வந்து விழுறது குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆட்டோமேட்டிக்கா அவன் கர்மையை என்ன செய்துட்டே வரும், தூய்மை அடைந்துகிட்டே வரும். இப்ப இந்த கர்மையும் தூய்மை அடைய ஆரம்பிச்ச உடனே உடல் சார்ந்த துன்பங்கள் ஸ்டார்ட் ஆகும். ஏன், நீதான் என் கர்மாவை இந்த வருஷம் உன்னுடைய பிறப்பிலேயே கழிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டா, என்கிட்ட ஒண்ணு கிடக்குது, அதை என்ன செய்யறது, நான் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். அதுக்கு உனக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுத்துதான் நான் என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். உனக்கு ஒரு சின்ன துன்பம் வந்திருக்கு, உடனே உனக்கு ஒரு இருமாப்பு வருது. நான் எவ்வளவு தவம் செய்யறேன், எவ்வளவு பயிற்சி பண்றேன், என்ன வச்சு எத்தனை பேர் வாழ்ந்திருக்கான், நான் ஏன் இதை போய் இப்ப டாக்டர்கிட்ட காட்டணும், அது தானா போகும். இந்த இருமாப்பு வந்துடும், வந்தா செத்துருவா. என்ன சொன்னேன், இது வந்துட்டா மரணம் உறுதி. அப்ப சாமி என்ன சொல்றாரு, வந்திருக்கிறது கர்மா என்று தெரிந்து கொண்டு அதை உணர்ந்து திருத்தம் செய்து அழித்து விடுனார். இது ஒரு கர்ம நோய், இதற்கு வேண்டிய மருந்தை கொடுத்து அதை நான் என்ன செய்திடணும், காலி பண்ணிடணுமே ஒழிய
என்னுடைய இருமாப்பை வைத்துக் கொண்டேன்னா மீண்டும் என்ன செஞ்சு போயிடும், நான் மரணத்தை தான் எய்த வேண்டியிருக்கும். அப்ப வந்திருக்கிற நோயை உணர்ந்து அதற்குரிய மருந்தெடுத்து அதை சரி செய்துக்கிட்டு போயிருந்தாரு. ஏன் மருந்து எடுத்து சரினாரு? சம வலி ஒண்ணு நீ என்ன செய்ய வேண்டியிருக்கு, அனுபவிக்க வேண்டியிருக்கு, அனுபவிச்சுக்கினாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப உணர்ந்து திருத்தி அழிச்சிருந்தாரு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. அப்ப ஒரு பக்கம் தவம், இன்னொரு பக்கம் அறம். அப்ப ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து என்னது? கடமை இல்லையா? ஒவ்வொரு கடமைகளும் உங்களுக்கு முக்கியம். 5 கடமைகளை சொல்லுகிறாரு. யாருக்கெல்லாம்? முதல் கடமை யாருக்கு? தானுன்னா நமக்கு என்ன செய்வீங்க? அப்ப நான் எனக்கு நானே செய்யக்கூடிய கடமைகள் இல்லையா? நான் தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே உடற்பயிற்சி, தவம், காயகல்பம் இதெல்லாம் செஞ்சு என்ன நானே சரி செய்து கொள்ளக்கூடியது. அதானே முதல் கடமை. தனக்கு. அடுத்தது குடும்பத்துக்கு. குடும்பத்துக்கு என்ன பண்ணுது? என்ன குடும்பத்துக்கு சத்தத்தையே காணும்? குடும்பத்துக்கு என்ன பண்றது? அதான் கேட்டேன். என்ன குடும்பம்னா யாரெல்லாம்? சரி, இவங்க எல்லாம் தானே குடும்பம். அப்ப என்னை ஈண்டெடுத்தவர்களுக்கு, நான் பெற்றவர்களுக்கு, என்னோடு வாழக்கூடியவருக்கு தானே கணக்கு. என்னை ஈண்டெடுத்தவங்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள், எனக்குன்னு 2 பிறந்திருக்கு, அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டிய கடமை, என்ன ஒண்ணு கட்டிக்கிட்டு மாரடிக்குது, அதுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் இவ்வளவு இருக்கு. அதானே? அப்ப என் குடும்பம்னா இவ்வளவு பேருக்கும் ஆற்ற வேண்டிய கடமைகளில் தவறாது இருத்தல். இப்ப என்ன நடக்கும்னு பார்ப்போம். சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்போம், பெருசா ஒண்ணும் பார்க்க முடியாது. என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப என்னுடைய வீட்டுக்காரருக்கு நான் ஒரு கடமை ஆற்றணும். காலையில அவரு உள்ள வராரு, வந்தோடனே கேட்கிறாரு, இதை கூட எடுத்து அங்க வைக்க முடியலையான்னு. ஏதோ ஒரு பொருள் இருக்கு, உடனே என்ன சொல்லுவீங்க? எடுத்து வைக்க வேண்டியதானே? அதுக்கு ஒருக்கா கத்துறீங்களே. பதில் இல்லைங்க, நான் எடுத்து வைக்கிறேன், முடிஞ்சா நீங்க வச்சிருங்க. இது பதில். நீங்க முதல்ல சொன்ன பதில் சொன்னீங்கன்னா அது கர்மாவாயிடும். ஏன்? கேள்வி ஒண்ணுதான், விடையில வித்தியாசம் இருக்கிறது. ஏன் எடுத்து வைக்க மாட்டியோ அப்படின்னா, நீங்கள் உங்கள் அதிகாரத்தை செலுத்த விரும்புகிறீர்கள். இது என்னுடைய கணவன், எப்ப எடுத்து வைப்பா, இல்ல நான் வரும்போது எடுத்து வைக்கிறப்பா. இதுவும் பதில் தான். இங்கே அன்பை செலுத்துகிறீர்கள். அதிகாரம் செலுத்தினால் மீண்டும் கர்மாவாகிறது, அன்பை செலுத்தினால் உங்கள் கர்மா கழிக்கப்படுகிறது. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப என்னுடைய குடும்பத்திலே என் குடும்ப உறுப்பினர்களோடு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் குழந்தைதான் ஏதோ ஒண்ணு கேக்குது, வருது பொத்துக்கிட்டு. எது? ஏன் இன்னொரு பிள்ளைகிட்ட வராது, யார்கிட்ட தான் வரும்? நம்ம பிள்ளைகிட்ட தான் வரும். இது என்ன, நான் இதைத்தான் அடிக்க முடியும், வேற யாரையும் என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. அதனால மொத்த கோபத்தை யார்கிட்ட காட்டுவோம்? வீட்டுக்காரர் மேல இருந்தாலும் யார் மேலதான் காட்டுவோம் இல்லையா? அப்படி நினைச்சு பாருங்க. பெற்ற குழந்தையாக இருந்தால் கூட உங்க மனம் புண்பட்டு பேசினீர்களானால், அல்லது உங்க மனதில் உணர்வுகள் மாறி பேசினா, அதுவும் கர்மாவாகிடுது. இது ஏன் குழந்தைதான், எனக்கு பேச உரிமை இல்லையான்னு கேட்டா, பேசுறதுக்கு உரிமை இருக்கு, உரிமை. அவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ன ஆயிடுது? பேசுறதுல கூட என் குழந்தை கிட்ட கூட உணர்வுகள் மாறாது பேச பழக வேண்டும். அப்ப என் குடும்பத்துல கடமையாற்றுறது சாதாரண விஷயம் கிடையாது. என் மாமனார் மாமியார் சும்மா இருப்பாங்களா? வச்சு செய்வாங்க இல்லையா? அவங்களுக்கு வயசு 80 ஆகி போச்சு. நாங்கெல்லாம் வாழ்ந்த காலத்துல எப்ப ஆரம்பிப்பாங்க? 80 வருஷத்துக்கு முன்ன உள்ள கதையை மெல்ல ஆரம்பிப்பாங்க இல்லையா? நமக்கு வரும் எது இல்லையா? பொய்யும் தொலைய மாட்டேங்குது இல்லையா? வெளியே சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப நம்ம உணர்வுகளில் ஒரு மாற்றம் வருகிறது இல்லையா? அப்படி அல்ல, 80 வயசு ஆகி போச்சு, அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, அவங்க கத்திட்டு தான் இருப்பாங்க,
நம்மளும் அதே வயசுல வரும்போது என்னதான் செய்ய போகிறோம்? அதேதான் செய்ய போகிறோம். இந்த உணர்வுக்கு நான் உட்பட்டுட்டேன்னா அவங்க மேல எரிச்சல் வராது. அப்ப நான் ஒரு கர்மாவை கழித்து விடுகிறேன். இவங்க இப்படிதான் இருப்பாங்க. என் பாட்டி கூட அப்படிதான் இருந்தாங்க. எங்க பக்கத்து வீட்டு தாத்தா கூட இப்படிதான் இருந்தாரு. அவர்களெல்லாம் இருந்தது போலதான் இவரே இருக்கிறாரு. அப்ப வயசானா எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்கன்னு புரிந்து கொண்டால் கர்மாவை விட்டு விடுகிறோம். புரியாவிட்டால் கர்மாவை ஏற்றுக்கொள்கிறோம். சோ ஒரு குடும்பத்துல கடமையாற்றுகிற பொழுது கூட கர்மா நமக்கு சேராது என்ன செய்ய வேண்டும்? கடமையாற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது சுற்றம். சுற்றம்னா யாரு? கூட பிறந்தவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இல்லையா? இவங்க எல்லாம் தான் நம்ம உறவுகள் இல்லையா? நம்முடைய நலனில் அக்கறை கொண்ட அத்தனை பேரும் நம்முடைய உறவுகள். அது யாராகவும் இருக்கலாம். அதனாலதான் நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, ஏய் பக்கத்து வீட்டுல எல்லாம் பகைச்சிக்காத. ஏன்? நைட்ல திடீர்னு உடம்புல ஓன்னு கத்துனா யாருதான் வர முடியும்? பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வர முடியும். மாமனும் மச்சானும் சித்தப்பனும் பெரியப்பனும் ஓடுக்கு முன்னாடி யார் வந்துருவா? பக்கத்து வீட்டுக்காரன் தான் வருவான். அதனால அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் இல்லையா? நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது, உடனே அவங்களை கூப்பிட்டு அவங்களை இன்வைட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கொடுக்க வேண்டியதெல்லாம் யாருடைய கடமை? நம்முடைய கடமை. வாழ்க்கை. அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலையும் எல்லா செயல்கள்லையும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கிறது. அப்ப முடிந்தவரை தீயதை தவிர்த்து நல்லவைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு யாரை சாருகிறது? நம்மை சாருகிறது. நான் சொல்றது புரியுதா? அப்ப தினந்தோறும் நல்ல விஷயங்களை நம்முடைய கருமையத்துல ஆட் பண்ணிக்கிட்டே வந்தா தீயவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்? டைல்யூட் ஆகிட்டே வரும். சுற்றம். அடுத்தது யாருக்கு? ஊருக்கு நம்ம ஆற்ற வேண்டிய கடமை. ஊர் நம்முடைய எல்லாருக்குமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல பிறப்பான், ஒரு ஊர்ல வாழ்வான். வேலை தேடி எங்கெங்கயோ போயிட்டான். இன்னைக்கு உலகம் முழுசும் நம்ம ஆள் இருக்கான் இல்லையா? ஆனா சாமி என்ன சொல்றாங்க? நீ அந்த ஊர் தான் உன்னை வளர்த்தது, அந்த ஊர் காற்றதான் நீ சுவாசிச்சா. முதல்ல படிப்பதற்கு இடம் வகுத்து கொடுத்தது அந்த ஊர் தான் இல்லையா? உனக்கு எத்தனையோ நட்புகள் அங்கே மலர்ந்தது. இவங்க எல்லாருமே இன்னும் இருக்கிறாங்க, நீ மட்டும்தான் இல்லை. அப்ப ஒவ்வொரு முறை ஊருக்கு வருகிற பொழுதும் எனக்காக வாழ்ந்த இந்த ஊர் இன்னும் வளமாக இருக்க வேண்டும்னு நீ என்ன செய்யணுமா? ஒன்னால முடிஞ்சது. இது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஊர்ல கோயில் இருக்கும், படித்த படிப்பகங்கள் இருக்கும், எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் இல்லையா? நம்முடைய நினைவுகள் மாறாது இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள். அதுல ஏதாவது ஒன்றுக்கு ஒன்னால இயன்ற உதவியை செய்ய வேண்டும். செய்யற போது என்ன நினைக்குமா மனசு? பா நம்ம ஊரு கூட நம்ம செஞ்சாச்சுப்பா இல்லையா? இல்லைன்னா 4 பேர் சொல்லுவானா, நல்லா சம்பாதிக்கிறான், ஊருக்கு எதுவுமே என்ன செய்ய மாட்டேங்கிறான். ஊருட்டு இருந்து ஒரு கர்மாவை நீ என்ன செய்யணும்? வாங்கணும். அப்ப அது போன்ற விஷயங்கள் எல்லாம் வராம இருக்கணும்னா மாற்ற வேண்டும். அடுத்து உலகுக்கு ஆற்ற வேண்டிய கடமை. ஏன் உலகத்துக்கு கடமை ஆற்றணும்? உலகத்துக்கு என்ன கடமை ஆற்ற முடியும் உங்களால? வேற வேற என்ன செய்ய முடியும்? உலகத்துக்கு நீங்க என்ன கடமை ஆற்ற முடியும்? அதுக்கு ஏங்க என்ன முறைக்கிறீங்க? உலகத்துக்கு என்ன கடமை ஆற்றணும்? என்ன அப்படியே முறைச்சு பார்த்தா நான் என்ன பண்ண முடியும்? வேற என்ன இப்படி சொல்லிட்டீங்க? தொண்டாற்றி இன்பங்கன். அதான் என்ன தொண்டு செய்வீங்கன்னு தான் கேட்டேன். இப்படியே வாயில வடை சுட்டுட்டே இருக்கிறோம், வாழ்த்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. நீங்க போட்டிருக்க துணி நீங்களா தைச்சீங்க? நீங்களா தயாரிச்சீங்க? நீங்களா பருத்தி உற்பத்தி செய்தீங்க? யாரு? அப்படியானால் நீங்கள் இந்த துணியை போடுவதற்கு முன்னால 1,00,000 பேர் உழைச்சிருக்கிறான். இந்த 1,00,000 பேருக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. செய்யலாம், ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்கு மட்டும் மண்டை நல்லா ஆடுது. ஏன் செய்ய முடியாது? சாமி சொல்றாங்க, இளமையோடும் அறிவின் திறத்தோடும் இருக்கின்ற காலகட்டத்தில், இளமையோடும் அறிவின் திறத்தோடும் இருக்கின்ற காலகட்டத்தில் உன் உழைப்பை இச்சமூகத்திற்கு அர்ப்பணி. உன்னால எவ்வளவு முடியுமோ நீ உழைக்கணும். ஏன்னா யாரோ ஒருத்தருடைய உழைப்பை சுரண்டி நீ வாழுகிறாய். உன்னுடைய உழைப்பை இந்த சமூகத்திற்கு கொடுத்தா அது ஈடுகட்டப்படும்.
இல்லை என்றால் இச்சமூகத்தில் ஒரு ஏழையை உருவாக்கிய குற்றம் உன் கருமையத்திற்கு வந்துவிடும். என்ன, நான் எங்க வீட்டுக்காரர் தானே வேலை செய்யாரு, நான் உட்கார்ந்து சாப்பிடுறேன் அப்படின்னா ஒரு ஏழையை உருவாக்கிய குற்றம் உங்கள் கர்மாவிற்கு வந்துவிடும். ஏன்? நீங்க ஒருத்தருடைய உழைப்பை எடுத்து நீங்க சாப்பிட்டீங்க. நீங்க உழைச்சா மட்டும்தான் அந்த உழைப்பை என்ன செய்ய முடியும்? ஈடுகட்ட முடியும். ஆனா நீங்க என்ன செய்யல. ஏன் இந்த உலகத்துல இன்றும் ஏழைகள் உற்பத்தி ஆகிறார்கள் என்று கேட்டால் யாரோ சில பேர் உழைக்காமல் இருக்கிறார்கள். சொல்றது புரியுது? உங்க வீட்டுல ஓடுற மிக்சி நீங்களா செஞ்சீங்க? யார் செஞ்சது? யாரோ ஒருத்தர் இல்ல. ஜப்பான்ல செஞ்ச மோட்டார், ஆமாவா? ரஷ்யால செஞ்ச பிளேடு, சுவிட்சர்லாந்துல செய்த சுவிட்ச், இப்படி எத்தனையோ நாடுகளால் செய்யப்பட்ட சின்ன சின்ன பொருட்கள் கலெக்ட் பண்ணப்பட்டு இந்தியாவில் அசம்பிள் செய்யப்பட்டு உங்க வீட்டுல மிக்சியா ஓடிட்டு இருக்கு. நீங்க பட்டின தட்டுன உடனே ஓடுற மிக்சிக்கு உலகம் முழுவதும் உள்ளவர்கள் உழைத்திருக்கிறார்கள். அப்ப நீங்க என்ன பண்றது? உழைச்சு கொடுக்கணும்ல. இப்படி நீங்கள் அனுபவிக்கின்ற பொருட்கள் அத்தனையும் எங்கிருந்து வந்ததுதான்? இந்த உலகம் உங்களுக்காக, இந்த சமூகம் உங்களுக்காக கொடுத்தது. ஆகவே நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? இச்சமூகத்திற்காக என்ன செய்ய வேண்டும்? உழைக்க வேண்டும். உழைக்க தவறினால் உழைக்காதவன் உண்ணலாகாது என்று பைபிளிலே ஒரு வாசகம் இருக்கிறது. நீங்கள் உண்ணுவதற்கு தகுதியற்றவர்களாகி விடுகிறீர்கள். ஏன்னா அதெல்லாம் எங்க வந்து சேர்ந்துற கடைசியில என்னை அறியாமலே இது அத்தனையும் என் கர்மாவிலே ரெக்கார்ட் செய்யப்பட்டு விடுகிறது. அப்போ ஒரு கடைசியா ஒரு கேள்வி கேட்பேன், நான் யாருக்கும் எந்த பாவமும் செஞ்சதில்லை, எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய நோயை கொடுத்தான் ஆண்டவன்னா? உன்னை அறியாமல் நீ செய்த பாவங்கள் அத்தனையும் உன் கர்மாவிலே கணக்கெடுக்கப்பட்டு விடும். இது நியாயமா அநியாயமான்னு கேட்டா நியாயம்தானே. புரிந்து கொள்ளாதது வரையும் தான் அநியாயம், புரிந்து கொண்டால் இதெல்லாமே நியாயம்தான். அதனாலதான் சொன்னேன், தவமும் அறமுமே உன் கருமையத்தை காக்கும். இல்லைன்னா உன் கருமையத்தை என்ன செய்ய முடியாது? காப்பாத்த முடியாது. அடுத்தது ஈகை இல்லையா? ஒழுக்கத்துல இன்னொன்னு என்னது? ஈகை இல்லையா? ஈகை என்கிற குணம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆமாவா? உண்மைதானே? ஈயன இரத்தல் இழிந்தென்று ஈயேனென்றல் அதனினும் இழிந்தென்று கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தென்று கொள்ளையேனென்றல் அதனினும் உயர்ந்தென்றுன்னா, ஒருத்தவங்கள்ட்ட வந்து, அம்மா தாயே பசிக்குதம்மா, யாரு? ஆமா இல்லையா? அவன் மீண்டும் கேக்குறான், அம்மா. எந்த இடத்துல கேட்கறதுன்னு தெரியல, வந்துட்டான். மீண்டும் கேட்கிறான். எரிச்சல், கோபம் பொத்துட்டு வருது. எங்க போனாலும் இவனுக்கு தொல்லே தாங்க முடியல. எங்க போனாலும் கையேந்தி வந்து நிக்கிறானுங்க. மனசு எப்படி வெந்து போய் ₹1 எடுத்து, இப்ப நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ₹1 தர்மம் கொடுத்தாச்சு. பெரிய தர்மசாலி, தர்ம பிரபு. அவன் சொல்றான், தர்ம பிரபு நல்லா இருந்து. உடனே நீ தர்ம பிரபு ஆயிட்டதான் நினைச்சுக்காத. நீ கொடுத்தது தானமானு கேட்டா இல்லைன்ட்டான். இது உன் கர்ம கணக்குல சேருமானு கேட்டா இது இன்னொன்னு சேர்த்துட்டான். எத ஏன்னு கேட்டான். ஒரு வீட்டுல நான் காலங்காத்தால நின்றுட்டு இருந்தேன். காலையில 7 மணி இருக்கும். பெரிய வசதி படைத்த வீடு. ஒருத்தன் வந்தான், அம்மா பழைய சாதம் இருந்தா கொடுன்னு கேட்டான். அப்படிதான் கேட்கிறான். கேட்டை தட்டி கேட்டான். அந்த அம்மா உடனே அப்படி எட்டி பார்த்து போயிட்டு கொஞ்சம் பழைய சாதம் எடுத்துட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்துக்கிட்டு அது திரும்பின்னு சொல்லிச்சு. இவனுக்கு டெய்லி இவன் மூஞ்சிலேயே முழிக்க வேண்டியிருக்கு, தலையில அடிச்சுக்கிச்சு. அவன் திரும்பி நின்று சொன்னான், இவெல்லாம் கொடுத்து நான் நிறைஞ்சது மாதிரி தான். கொடுத்தவனுக்கு நிறைவில்லை, வாங்கினவனுக்கும். ஆனா இது தர்மம் ஆகுமான்னு கேட்டா தர்மம். அத பழைய பாடல் ஒண்ணு இருக்கு, அது அழகா விவரிக்குது பாருங்க. உவப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி எப்படி கொடுக்கணும்னு சொல்றான் பாருங்க. உவப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிழ்தமாகும். ஏண்டா செல்லம், இன்னைக்கு வெறும் சாதம் தாண்டா இருக்கு, குழம்பு தீர்ந்து போச்சுடா, இன்னைக்கு இதை உப்பு போட்டு சாப்பிடுறா செல்லம், நாளைக்கு நீ வரும்போது இருந்தா கொடுக்கறண்டா அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமா. உவப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி
உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிழ்தமாகும். முப்பழமொடு பால் அன்னம் முகங்கடுந்திடுவாராயின் கப்பிய பசியுடனே கடும் பசி ஆகும் தானே. நீ முப்பழத்தோடு பாலோட சேர்த்து கொடுத்தா கூட முகத்தை எரிஞ்சுக்கிட்டு கொடுத்தேன்னா அவனுக்கு என்ன ஆகாதான்? பசி ஆறாதுன்னே சொல்லிட்டான். அப்ப எப்படி கொடுத்தது? முகமலர்ச்சியோட உண்மை பேசி, நீ என்கிட்ட இவ்வளவுதான்டா இருக்கு செல்லம், நீ சாப்பிடுறான்னு சொல்லி கொடுத்து பாருன்னா. ஆமாவா? அப்படித்தானே கொடுக்கணும். அப்படி கொடுத்து பார்த்தா, அப்படி மனமலர்ச்சியோட கொடுத்தா கொடுத்ததற்குரிய பலனை நீங்க அனுபவிப்பாங்க. அதனாலதான் சாமி சொன்னாரு, நீ நிறைய செய்யணும்னு எதிர்பார்க்காத, 1% ஒதுக்குனாரு. 100 ரூபாய்க்கு 1 ரூபாய் தானே ஒதுக்க சொன்னாரு. அப்ப 1000 ரூபாய் வாங்கினா 100 ரூபாய் ஒதுக்கணும், அவ்வளவுதானே. 1 லட்சம் வாங்கினா வலிக்கும் இல்லையா? அந்த சாமி என்ன சொன்னாரு? ஒரே 1 ரூபாய், 1% இல்லையா, 1% தினந்தோறும் ஒதுக்கி வைங்கன்னாரு. குறுக்காணிக்கன்னு எடுத்து வச்சுக்கிடுங்க. அதிகம் வேண்டாம். ஒரு நாள் 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 1 ரூபாய் எடுத்து வச்சுக்கணும். இல்ல இன்னைக்கு நம்ம செலவு செய்யறதுல 1 ரூபாய் எடுத்து வச்சுப்போம். 30 நாளைக்கு எவ்வளவு ஆச்சு? 30 ரூபாய். அததான் நம்முடைய ஆன்மீக சேவை நிதியா கேட்டாங்க. 30 நாளைக்கு 30 ரூபாய் உங்களுக்கு வச்சுக்கிடுங்க. யாராவது ஒருத்தர் அறிவு கோயில் கட்டுறாங்க, அல்லது எங்கேயோ ஒண்ணு செய்யறாங்க, அல்லது யாரோ ஒருத்தர் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைக்கு பென்சில் வாங்க, பேனா வாங்க, புக்கு வாங்க, இல்ல அப்படி நல்ல காரியங்களுக்காக அந்த குரு காணிக்கையை நீங்கள் என்ன செய்யலாம்? கொடுத்து உதவலாம். சோ அது போல கொடுக்கிற பொழுது அவங்க சொல்றாங்க, இப்ப யாராவது ஒரு பிள்ளை படிக்கிற பிள்ளைக்கு புக்கு வாங்க முடியல, புக்கு வாங்கி கொடுத்து பாருங்க, தெய்வம் போல வந்து என்ன காப்பாத்துறீங்கன்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷத்துல நீங்க என்ன ஆயிடுவீங்க? தெய்வமாக ஆயிடுவீங்க. அப்போ உங்க கர்மாவிற்கு தெய்வீக பண்புகள் சென்றடையும். ஏன்னா நல்ல தர்மம் செய்தா தர்மம் தான் உங்களை காப்பாத்தோன்னு சொல்றேன். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்து குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும்னா இல்லையா? இப்ப ஒருத்தருக்கு எல்லாம் ஒரு பயம், உடனே நான் கொடுத்ததெல்லாம் என்ன காப்பாத்தலன்னு நம்ம அப்படி கொடுத்துருப்போம்னு வச்சுப்போம். அப்படி நினைப்புமே நாம இல்லையா? ஆனா நடக்குமான்னு கேட்டா கர்ணன் அப்படிதான் காப்பாத்துச்சு. எத்தனையோ பானங்களை விட்டு பார்த்தான், என்ன செய்ய முடியல, கொல்ல முடியல. அர்ஜுனன் கேட்கிறான், கண்ணா நான் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், என்னன்னு? ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டான். ஏன்னு கேட்டான், அவன் செஞ்ச புண்ணியம் அவன் என்ன செய்கிறது? கவசம் போல காத்து கொண்டிருக்கிறது. இப்ப நான் தாண்டா போய் ஆகணும்னா, கொடுப்பவனிடம் கடவுளும் கையேந்துவான். என்ன சொன்ன? கொடுப்பவனிடம் கடவுளும் கையேந்துவான். எங்க நாம தவறு செய்தோம்னு கேட்டா, இப்ப மீண்டும் வரேன். காலையில உங்க வீட்டு முன்னாடி ஒரு சொறி நாய் வந்து படுத்திருக்கு. என்ன சொன்ன? சொறி நாய் படுத்திருக்கு. பசியில அப்படியே நாக்க வெளியே தொங்க போட்டுட்டு அப்படியே கிடக்கு. நீங்க வந்தோன்னு என்ன பண்ணுவீங்க? தண்ணியை ஊற்றி அது போன அப்புறம் அந்த இடத்த கழுவி துரத்திடுங்க. ஆனா அது விட்டுட்டு போன மூச்சு காற்றை தான் நீங்க சுவாசிச்சீங்க வெளியே வந்தோன்னு. அதை என்ன செஞ்சீங்க? அதையும் கழுவிட வேண்டியதுன்னு. கழுவ முடியுமா? முடியாது. அப்ப இறைவன் யார் அங்க படுத்திருந்தான்னு கேட்டா, இறைவன் தான் காலையில நீ ஏதாவது கொடுப்பியா? உண்மையிலே நீ பெரிய தர்ம பாக்கியவான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு தெரியறியே, நீ கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறியான்னு நான் தாண்டா வந்து படுத்திருந்தேன். படுபாவி என்ன பண்ணிட்டா? உனக்கு உள்ள இருந்த சிங்கம் வெளியே வந்துடுச்சு, அசிங்கமா போயிடுச்சு. எங்க மீண்டும் எங்க போய் விழுந்துருச்சு? கருமையத்துல. ஒரு நல்ல அழுக்கு துணி போட்டுட்டு ஒருத்தர் ரொம்ப அப்படியே ஆடிட்டு வந்து, அம்மா ஏதாவது குடும்பம் அப்படின்னு கேட்டான்னு சொல்லுவா, வந்தது யாரு தெரியுமா? இறைவன். உன்னால என்ன செய்ய முடியல? உணர்ந்து கொள்ள முடியல. அப்ப நாம் இன்னும் எவ்வளவு வீக்கா இருக்கிறோம்னு நினைச்சு பாருங்க. இப்ப சொல்லுங்க, உங்க கருமையம் எப்படி இருக்கு? இப்ப இன்னும் எவ்வளவு கிளீன் பண்ணணும்? அப்ப இப்படி எல்லாம் இருக்கிற கருமையத்தை என்ன சார் பண்றது? பெரும் சிக்கலாய் போச்சே. இப்ப நாங்க நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கு, பெரும் போராட்டமா இருக்கும் போல இருக்கு சார், என்னதான் சார் செய்யறது? சாமி சொன்னாரு, நல்லா தவம் செய்யினாரு. நல்லா தவம்னா எப்படி சார் செய்யறது அப்படின்னு கேட்டான். எங்களுக்கு 20 நிமிஷம் தானே சார் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, அதுல தவமே வரமாட்டேங்குது. நம்மால் வந்து அப்படியே உட்காடுறான், ஒரு அப்படியே இவன் 6:30 தவம்னா 6:35 தான் வருவான். ஏன்னு ஒருத்தனை கேட்டேன், அது தண்டோட சுத்தி நாடு சுத்தி முடிஞ்சிடட்டும்னா அது தவத்துல வராது.
இல்லையா? இவன் வந்து அப்படியே உட்கார்ந்தான், வேக வேகமா வர 6:35க்கு அப்படியே வந்து உட்கார்ந்தா மூச்சு இறைக்குது. அவருக்கு தண்டோட சுத்தி நாடி தானா ஓடுது. அப்படியே அப்படியே அவர் தண்டோட சுத்தி நாடி சுத்தி ஓடி முடியும் போது இவன் ஆக்கனை முடிஞ்சு போச்சு. இவன் ஆக்கனை போலான்னு சொல்லும் போது ஆக்கனை முடிஞ்சு போச்சு. சரி, ஆக்கனை தான் முடிஞ்சு போச்சு, எப்படியா துரியத்தை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கிட்ட போறப்போது அந்த ஆள் சொல்லிட்டான், தவத்தை நிறைவு செய்ய மாட்டான். இல்லையா? அப்படியே வெளியே போகும்போது எங்க போயிட்டு வரீங்க? தவம் செஞ்சுட்டு வரேன். யாரு? இப்படியே காலத்தை ஓட்டிட்டோம். இதுக்கு பேரு தவம் இல்ல. என்ன? தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை விட்டு. தவம் செய்வதற்கு ஆசைப்பட்டு அவன் செய்வார். அவன் தவம் செய்யணுங்கிற ஆசையினாலே தன்னை அழிச்சவங்க நாமெல்லாம். நாம எதுக்குள்ள வரவே இல்லை, தவத்திற்குள்ள வரல. தவம் எப்படி செய்வது? தவம் இன்னைக்கு 6:30க்கு தவம்னா 5:30க்கே உள்ள வந்துடணும். வந்து நானே தண்டுவரை சுத்தி நாடி சுத்தி எல்லாம் செய்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து தவம் செஞ்சுட்டு இருக்கணும். அவங்க வந்து அவங்களுக்கு ஃபார்மாலிட்டியை முடிச்சுட்டு போவாங்க. உங்க புக்ல என்ன கொடுத்திருக்காங்க? தவ பயிற்சி. அவங்க பயிற்சி நடத்துறாங்க, நீங்க தவம் செய்யணும். நீங்க என்ன செஞ்சுட்டு போறீங்க? நீங்களும் பயிற்சி நடத்திட்டு போறீங்க. அப்ப பயிற்சி நடத்துறதுக்கு இங்க வரல, தவம் செய்வதற்கு கூட்டு தவத்துக்கு வந்தா எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க தவத்திலேயே இருக்கணும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? தவம் செய்ய முடியும். அப்படி தவம் செஞ்சா, அப்படி நிறைய நேரம் தவம் செஞ்சா, பல மணி நேரம் தவம் செஞ்சா, பிரபஞ்ச சக்தியும் உங்க சக்தியும் ஒன்று கலக்க தொடங்கும். பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் உங்களுக்குள்ள ஊடுருவ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள கண்டாமினேட்டட் காந்தம் டைலூட் ஆயிட்டே வரும். தூய மோர் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவாள் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோ எம்பாவாய்ன்னு ஆண்டாள் சொன்னா பாருங்க. அதுபோல அப்படியே தொடர்ந்து அதிலே இருக்க இருக்க அந்த உடல் சூடாயிட்டே வரும். தபசு என்ற சூடு உங்க உடம்புல ஏறிட்டே வரும். தபசு என்ற சூடு உடம்புல ஏற ஏற உங்க உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள் அத்தனையும் எரிக்கப்பட்டு உங்க உடல் ஒளி உடலாக மாற்றம் பெறும். உங்க கர்மா அத்தனையும் இந்த பிறப்பிலேயே கழிக்கப்படும். அவ்வளவு தவம் செய்தால் மட்டும்தான் உங்க கருமையத்தை என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற, தூய்மை செய்ய முடியும். இல்லாம என்ன இல்லை. அப்ப அறமும் வேண்டும், தவமும் வேண்டும். அறத்தோடு கூடிய தவம் மட்டும்தான் உங்க கருமையத்தை காப்பாற்றும். ஆக கருமையம் ஒரு அற்புத தெய்வீக நீதிமன்றம். அது சரியான தீர்ப்புகளை வழங்குகிறது. அதை நீங்க குறை சொல்வதற்கு இங்க ஒண்ணுமே இல்லை. இறைவனின் தீர்ப்பு எப்பொழுதும் என்ன செய்யாது? தவறாக இருக்காது. ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கலாம், உண்மை அதுதான். இது ஒரு பிளாக் பாக்ஸ். உங்களுக்குள்ள நடக்கிற எல்லாத்தையும், ஒரு பிளைட்ல என்னென்ன நடக்கிறது அதெல்லாம் எது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ? அந்த பிளாக் பாக்ஸ், அந்த கருப்பு பெட்டி எப்படி ரெக்கார்ட் செய்து வைத்துக் கொள்கிறதோ அதுபோல உங்களுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயங்களையும் எது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ? உங்க கருமையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. அப்ப யாருகிட்டே இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம்? யாருகிட்டேயும் தப்பிக்க முடியாது. உங்க கருமையத்துக்கிட்டே இருந்து நீங்க என்ன செய்ய முடியாது? தப்பித்துக்கொள்ள முடியாது. அப்ப யார் அதை சரியாக கையாளுகிறார்களோ அவர்கள் சிறப்பாக வாழலாம். வாழ்க வளமுடன்.